சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 17:7 வசனம். கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். அமேன். பாருங்களேன், ஆண்டவர் தம்முடைய வலதுகரத்தின் வல்லமையை இன்றைக்கு எப்படி காண்பிக்கிறாராம்? அவரை நம்புகிற பிள்ளைகள். அமேன். கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தப்புவித்து ரட்சிப்பார். யார்கிட்டருந்து தப்புவித்து ரட்சிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள சூழ, அவர்களுக்கு உங்களை தப்புவித்து என்ன செய்வார்? ரட்சிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அமேன். அதாவது கர்த்தரை மாத்திரம் நம்புறது வேற, கர்த்தரையும் நம்புறது வேற. நீங்கள் கர்த்தரையும் நம்புகிற பிள்ளைகளாக இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலையும் உங்களுக்கு விரோதமாக இத்தனை பேர் எழும்பி கொண்டிருக்கும் போதும் கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். அதுவும் சரியான நேரத்தில் கர்த்தர் எழுந்தருளி உங்களை அவருடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அமேன். தாவீதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. தாவீது சவுளுடைய கைக்கும் சவுளுடைய படைகளுடைய கைக்கும் வசமாக என்ன செய்தார்? மாட்டிக்கொண்டார் ஒரு சூழ்நிலையில். அதில் தப்புவிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு மனுஷனை அனுப்பி, பெலிஸ்தியர் உமக்கு விரோதமாக படையெடுத்து அங்கே வந்திருக்கிறாங்கன்னு ஒரு ஆள் அனுப்பி சொல்ல வச்சு, அவ்வளோ வசமாக மாட்டிக்கொண்ட தாவீதை சவுல் உடனடியாக விட்டுவிட்டு அந்த பின்தொடர்கிறதையும் அந்த வசமாக மாட்டிக்கொண்ட தாவீதை அழிக்கிறதையும் விட்டுவிட்டு அவர் அந்த பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த கேட்ட செய்தியை கேட்டு போய்விடுவார். அப்படியாய் அழகாய் தேவன் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தப்புவிக்கவே பட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையிலேருந்து என்னால் தப்பித்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தாவீதை தப்புவித்தார். அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையிலேருந்து என்னால் என்ன செய்ய முடியாது? வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை தப்புவிக்கிறதற்கு யாரும் இல்லை. நான் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேன்னு நீங்கள் ஒருவேளை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? தாவீதை போல கர்த்தரை நம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை சார்ந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக தாவீதுக்கு எப்படி அந்த சரியான தருணத்தில் தாவீதை தப்புவித்தாரோ, அதே போல சரியான தருணத்தில் கர்த்தருடைய வலது கரத்தினால, அவருடைய வலது கரத்தின் வல்லமையினால உங்களை தப்புவித்து ரட்சிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உங்களை தப்புவித்து ரட்சிப்பார். அன்றைக்கு தாவீதை சவுலின் கைக்கு தப்புவித்தது போல உங்களை கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாருடைய கைக்கும் தேவன் தப்புவித்து ரட்சித்து உங்களை உயர்த்துவார். அதே எல்லைகளில் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. இக்கட்டான நெருக்கத்தின் மத்தியில் தப்புவிக்கப்படவே முடியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காக அவனுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற எங்களை இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கமான ஆண்டவரே இசப்பா சூழ்நிலைகளிலிருந்து, தப்புவிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளிலிருந்து நீர் உமது வலது கரத்தினால் எங்களை தப்புவித்து ரட்சிப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.